இதுலேயே ஒரு முள்ளு இவ்வளோதான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி வந்து மந்த்லி நெகசீட் வந்து போட போகிறாங்க ரிஷப் பாப்பா. மந்த்லி எவ்வளோ சேவ் பண்ணுறாங்கன்னா 1000 ரூபா. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் பாப்பா வந்து கடைக்கு போயிட்டு காசு கட்டிட்டு வருவார், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக நெகசீட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெகசீட்டு போட்டால் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நகையாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா காசாக கூட வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து நெகசீட் காசு போட்டு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ன வரைக்கும் நான் வந்து எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கிளம்பிட்டாங்க காசு போடுறதுக்கு. போங்க 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 ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி அப்டேட் வந்து தண்ணி வரல, இனிமேட்டுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மோட்ரு வந்து இழுக்கலையாம் மேலே, அதனால் வந்து தண்ணி வராது, சுத்தமாக தண்ணி வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. கீழேருந்து நம்மளால் தண்ணி அடிக்கடி கொண்டு வர முடியாது. அதுக்காக வந்து என்ன பண்ணணும்னு தெரியவே இல்லை. இருங்க. காலையில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேங்க்கில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து தண்ணி வரும் போல். அதனால் வந்து இந்த வீடு வந்து வாடகை காலியாக தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாமான்னு கேட்டு பார்க்க போகிறோம். வாடகை வந்து 2000க்கு மேலே சொன்னாங்களாம். வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், 2000க்கு கீழே சொன்னாங்களா இங்கேருந்து ஷிஃப்ட் ஆகலாம். இது வந்து காலியாக தான் இருக்குது. பார்ப்போம். இன்றைக்கி ரிஷப் பாப்பா வந்து கேட்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வீடு வந்து கம்பல்சரி தேவை ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறது, இப்படி தான் இருக்குது. நேற்று வந்து செம்ம மழை பெஞ்சிச்சு நைட்டு. ஸோ இப்படி தான் இருக்குது கிளைமேட். தண்ணி வந்து சுத்தமாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. வாடகை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டோட வாடகை வந்து 1500. ஸோ இப்போ இனிமேல் தண்ணி வராதில்ல, அதனால வந்து 1200 கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. ஏன்னா குழந்த இருக்குது, நாங்கள் இருக்கோம், எல்லா விஷயத்துக்கும் வந்து தண்ணி தேவை. அதனால் வந்து பார்க்கலாம், என்ன பண்ணுன்னு தெரில. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த வீட்டை பற்றி கேட்டு பார்க்கலாம். 2000க்கு மேலே சொன்னாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு ரிஷப் பாப்பா. 2000க்கு கீழே 1500 600 அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அங்கே ஷிஃப்ட் ஆகிக்கலாம்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். बंदा से फ्रेंड्स ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். என்னோட மந்த்லி சீட்டு நகை சீட்டு போட்டது எவ்வளோ சேவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஜஸ்ட்டு 5 மந்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. வாங்க பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சேவிங்ஸ். ஃபஸ்ட்டு மந்த் வந்து 1000 ரூபா கட்டணும். அதுக்கப்புறம் செகண்ட் மந்த் வந்து 2000 ரூபா, 3வது மந்த் வந்து 1000, அதுக்கு 4வது மந்த் வந்து 1000, லாஸ்ட்டு இப்போ இன்றைக்கி வந்து 1000. ஸோ மந்த்லி 1000 ரூபா சேவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் 6000 சேவ் ஆகிருக்கு. ஒரு மந்த் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1000 சேவ் பண்ணோம். அதனால் 2000. ஒரு மந்த் 2000, மற்ற மந்த் எல்லாமே 1000 மட்டும்தான். எங்களோட சேவிங்ஸ் இதுதான். மந்த்லி சேவிங்ஸ் இதுதான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து ரிஷப் டாடி வந்து காலையில் கேட்க போனாங்க இந்த வீடை பற்றி, வாடகை எவ்வளோ அப்படின்ட்டு. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டோட வாடகை வந்து 1700 ரூபா, 1400 ரூபா வாடகை, 300 ரூபா தண்ணி ஃபீஸ். தண்ணி பில் வந்து தனியாக கொடுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் மோட்ரு ஃபில்லாக இருக்குது, தண்ணி விட்டுருந்தாங்க. இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஷிஃப்ட் ஆகலாமா வேண்டாமான்னு இருக்கோம். இங்கே பாருங்கள், டாய்லெட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கட்டிட்டாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த போர்ஷனில் வந்து மேலே மாடி போர்ஷனில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். ஸோ இந்த வீடு காலியாக இருக்குது, அந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், அவ்வளோதான். இன்றைக்கி கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட், அவ்வளோக்கா ஹீட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you all.